ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த காலை பரிசுத்த ஆராதனையிலே, கர்த்தருடைய சன்னிதானத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே நாம் கூடி வரும்படியான ஒரு மேலான வாக்கியம் தேவனாகிய கர்த்தர் கிருபையாக இந்த காலவெளியிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக உள்ளத்தின் ஆடுத்திருந்த கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தரை இந்த ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை சாத்தோட ஆதிக்கத்தின் செயல்களை நிரூபமாக்கி போடும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதராம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து பாதுகாத்து நடத்தும்படியாக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதரம். கர்த்தர் ஒவ்வொருக்கும் கொடுத்த பலனுக்காய், சுகத்திற்காய், ஜீவனுக்காய், பாதுகாப்புக்காய் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதராம். பறை வருகிற எல்லா வியாதிகளுக்கு விலக்கி காத்து கொண்டிருக்கிற தயவு கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதராம். மட்டுமாக கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதராம். அல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய கிருபையுடனே. மீண்டும் என்றும் இயேசுவை நாமே பாடி துதிப்போம். மீண்டும் என்றும் இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்ற நாமமே
பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய சன்னிதானத்திலே பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை பாடி துதிக்க ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க இந்த காலவழியிலே கர்த்தர் நமக்கு கிருபை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது மேன்மையான மேலான வாக்கியங்களை எண்ணி பரலோகத்தின் தகப்பனை போற்றி துதித்து அவரை பாடி அவரை மகிழ கர்த்தர் நமக்கு இந்த கிருபையை இந்த காலவில் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை மறக்காதபடிக்கு அவருடைய கிருபையினால அவருடைய கரத்தினால நம்ம ஏந்தி பாதுகாத்து சுமந்து ஜீவன் பலன் சுகுமாரத்தை கொடுத்து அற்புதமாக இந்த 8வது மாதத்தை காணும்படி கிருபை கொடுத்தாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் கூடி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை கொஞ்ச நேரம் துதித்து ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலங்களில பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவரையே நாம் உயர்த்துவோமா, அவரையே மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி ஹல்லேலூயா எடுத்து நின்று ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குமானால், அதற்குண்டான வாய்ப்பு இருக்குமானால் ஆராதனை செய்யுங்க. முழங்கால் படியிட்டு ஆராதிக்க அதற்குரிய காரியங்கள் உங்களுடைய வீடுகளில் இருக்குமானால் அதற்குரிய காரியங்களில் கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா
நம்முடைய ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லைன்னு சொன்னீங்களப்பா. இந்த நாள் வரைக்கும் எங்களை மறக்காதபடிக்கு நீங்க பாதுகாத்து கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிற இந்த காலவெளியில எங்களுடைய ஆராதனை விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வமே, எங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கிறவரு, எங்களுடைய ஆராதனை பிரியப்படுகிறவரு, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு. ஹல்லேலூயா. நன்றி. தாய் தன் பாலகனையே மறவேனும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறவேனும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவப்பார் என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவப்பார் என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவப்பார் என்று ஓடுவே. ஆண்டவரே சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கையிலே நம்ம கொடுத்து பாதையிலே ஆண்டவருக்கு மகிமையாக நாம் போற ஆண்டவர் நமக்கு கிருபையை கர்த்தர் ஆண்டவர் நமக்கு தந்து கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவப்பார் என்று ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவப்பார் என்று ஓடுவே. இயேசு என்ற நாமமே என் ஆத்துமாவை தேடாதே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்று மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலவில் ஒரு புதிய கிருபையுடன் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வத்தை ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய நாளைகளுக்கு கொடுத்து, ஒரு புதிய பலனைகளுக்கு கொடுத்து, ஒரு புதிய சுகத்தை கொடுத்து, புதிய ஆரோக்கியத்தை கொடுத்து, புதிய அபிஷேகத்தை கொடுத்து, புதிய வல்லமையை கொடுத்து ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்வதற்கு நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. உம்மை பாடி துதிப்பதற்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே
நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அந்த காலவெளியில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வவல்ல தேவனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Glory, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவர் விரும்புகிற ஒரு துதியை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஸ்தோத்திரத்தை ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காலவெளியில் நாம் ஏறெடுப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Glory, thank you Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு. ஹல்லேலூயா. Glory, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Glory, thank you Lord. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சமூகத்திலே சன்னிதானத்திலே நாம் கூடி வரும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரே. நல்ல தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அந்த சமூகத்தில்
மகிமை மாட்சிமைக்குரிய நிறைந்த தேவனை மகிழ்ச்சியோடு அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 100ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுது நாம் மகிழ்ச்சியோடு வரணும். அல்லேலூயா. கர்த்தரை மகிழ்ச்சியோடு நாம் பாடி துதித்து ஸ்தோத்தரித்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை விதமான கவலையோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, அசதியோடு, கவலையோடு, கண்ணீரோடு இருந்தாலும் ஆண்டவரை நீ மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யும்போது எல்லா கவலைகள் மாறும், எல்லா கண்ணீர்கள் துடைக்கப்படும், எல்லா வேதனைகள் நீங்கும், எல்லா வியாதிகள் விலகி ஓடும். அல்லேலூயா. சத்துடைய கிரியைகள், சாத்துடைய ஆதிக்கத்தின் செயல்கள் எல்லாம் நிர்மலமாகும். கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர். கர்த்தர் உன் பலவீனத்தை நீக்கி உன்னை பலப்படுத்த வல்லவர். நீ இருக்கிற இடத்துல கர்த்தரை பரிசுத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை திடப்படுத்தவும், அவர் உன்னை பலப்படுத்தவும், அவர் உன் வியாதி நீக்கவும், அவர் உனக்கு பூரண சுகத்தை அளிக்கவும் இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை
ஆராதனை உமக்கே. எல்லாருமே அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. இயேசு ஒருவருக்கு மாத்திரம்தான். இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்குரிய இந்த நேரத்தில் உமக்கே. ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளை வேண்டும் மகிழ செய்தேன். உந்தன் சிறகுகளை வேண்டும் மகிழ செய்தேன். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு
பாக்கியத்தை கர்த்தர் இந்த காலவெளியிலே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நேரலையிலே அவரை பாடவும், இந்த நேரலையிலே அவரை பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தை பெற்ற ஜனம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். அல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபநிலையிலே இருந்து தேசங்களுக்காக, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக, சென்னை பட்டணத்துக்காக, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்காக, உலக நாடுகளுக்காக, பரவி வருகிற எல்லா வியாதிகளுக்காக, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் இருக்கிற எல்லா தாக்கங்கள் முற்றிலும் அழிய கர்த்தர் இறங்கி கிரியை நடப்பித்து ஒரு விடுதலையை நம்முடைய தேசத்துக்கு விடுதலைகளை காத்துக் கொண்டீங்களே, உனக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உனக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டுமா நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உனக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவரே திறப்பின் வாசல் நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடுகிற தெய்வமே உனக்கு ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வீட்டிலே இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொரோனா வைரஸோட தாக்கத்தை அழித்து சீக்கிரத்தில் ஒரு விடுதலை கொடுத்து உங்களுடைய பரிசுத்தமான கூடாரத்தில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆராதனை செய்ய, விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஒரு பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பி ஆண்டவரை எங்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிற எங்களில் இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தப்பிதங்கள், கீழ்ப்படியாமல் உங்க பிரியமில்லாத செயல்கள், செய்கைகளிலே நாங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தோம் ஆண்டவரை. அப்படி இன்னும் காணப்பட்டு கொண்டிருப்போமானால் தயவான எங்களை மன்னித்து ஆண்டவரை உமக்கு சேர வேண்டிய கனத்தை கொடுக்க, ஆண்டவரை மகிமையை கொடுக்க, ஆண்டவரை விரும்புகிற எல்லாவற்றையும் உமக்கு முதலிடத்தை கொடுக்க எங்களை யாவருக்கும் அந்த உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி. தேசத்தின் பாவங்களை எல்லாவற்றையும் அழித்து போடுவீராக. எல்லா விதமான கிருமி நாசிகளை அழித்து போடுவீராக. ஜனங்களை ரட்சிப்பீராக, மீட்டுக் கொள்வீராக. ஜீவனுள்ள தேவனை கண்டு கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு விடுதலை கொடுத்து ஒரு அற்புதங்களை, அதிசயங்களை செய்து சர்வவல்ல தேவன் ஆளுகை செய்து உதவி செய்ய வல்லவர் இறங்கி கிரியை நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிற எங்களுடைய எல்லா குடும்பங்களிலும் கிரியை நடப்பியோ, தேசத்துல கிரியை நடப்பியோ ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதி தாக்கத்திலே ஆண்டவரை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களை விடுதலையாக்குவீராக. அற்புதங்களை செய்யும் தொடர்ந்து நாமத்தை மேம்படுத்த ஆசீர்வதியோ ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து கிருபைத்து காத்து சீக்கிரத்திலே ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுங்க அப்பா. நாங்கள் யாரும் உங்களுடைய கூடாரத்தில் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க கிருபை கொடுத்து நடத்தும். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உட்காருங்கள். மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த காலவெளியிலே உங்களை சந்தித்து இந்த ஆராதனையில உங்களை வழிநடத்தி செல்ல ஆண்டவர் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நேரலையில உங்களை சந்திப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் கிருபையாக தேவன் நமக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த வாரம் கர்த்தரின் வைராக்கியம் என்கிற காரியத்தை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையை தேவன் கொடுத்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சகரியா 1:14 நாம் வாசித்தோம். சீயோனுக்கும் எருசலேமுக்கு கொண்டு வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கடந்த வாரத்தில் அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டோட வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தேவன்
கொடுத்து கர்த்தர் நம்மை நடத்தினார். அதே தலைப்பின் கீழே தொடர்ந்து கர்த்தர் சுத்தமானால் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்து கர்த்தர் வழிநடத்துவாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வசனத்தை நாம் பயபக்தியோடு கூட இருந்து கர்த்தரை நாம் எப்படி ஆராதித்தோமோ அதே போல தேவனுடைய வசனத்தையும் நாம் இருக்கிற இடத்துல பயபக்தியோடு கூட இருந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதய பலகையில எழுதி கொள்ளணும். கடைசி நாட்களில் உன்னையும் என்னையும் நியாயத்திருப்பது வேத வசனம் தான். அல்லேலூயா. இந்த கடையோட வாழ்க்கையில நம்மை நியாயத்திருப்பது கர்த்தருடைய வசனம் தான். நம்மளை நியாயத்திருக்கும். தேவ பிள்ளைகளை அதை மனதிலே தயவு செய்து நீங்கள் பதித்து உணர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து வாழுங்கள், நடங்கள், பேசுங்கள், செய்யுங்கள், செயல்படுங்கள் என்று கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நான் பணிவோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம நியாயத்திருப்பது தேவனுடைய வசனம் என்பதை மறந்து போகக்கூடாது. வசனத்துக்கு மீறி நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. தமக்கு சாதகமாக பாதகமாக ஏதாவது ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு அதன்படி நாம் செயல்படலாம் என்று ஒரு நாளும் நினைக்காதீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து வாழ ஆண்டவர் ஒவ்வொருக்கும் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. இந்த காலவெளியிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தலையை தாழ்த்தும். பரிசுத்த பிதாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தெய்வமே, உன்னதமான ராஜாவ, உம்முடைய கரத்திலே நீர் உண்டாக்கின, நீர் விளம்பின உம்முடைய வேத வசனத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆவியானவரே, இதில் வைத்திருக்கிற உம்முடைய மகத்துவத்தையும் உம்முடைய மகிமையும் தயவு செய்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அதை நாங்கள் கடைபிடித்து உமக்கு ஏற்றபடி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீர் ஆளுகை செய்து கிருபைத்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலவெளியில தேவனுடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே நாம் அங்கங்கே கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடி நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்திலே நாம் என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி என்று நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாவீதினுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் தேவன் திடப்படுத்தும்படி விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய சிங்காசனத்தையும் திடமில்லாதபடி ஆக்குவதற்கு, அவனுடைய அந்த ராஜஸ்தானத்திலிருந்து விலக்குவதற்கு, அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவனை ஒழிப்பதற்கு பல சூழ்நிலையில சவுல் என்கிற ஒரு ராஜா, தாவீதுக்கு முன்பதாக இருந்த ஒரு ராஜா,
ரூபத்தில் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏன்னா கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவனுடைய சிங்காசனத்திலிருந்து அவனுடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளிவிட வேண்டும் என்று பல காரியங்களிலே, பல சூழ்நிலைகளில், பல நெருக்கங்களும், பல உபத்திரவங்களும், பல போராட்டங்களும், பல கஷ்டங்களும் சவுல் என்கிற ராஜா, தாவீதுக்கு முன்பதாக இருந்த ராஜாவாகிய சவுல் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த செயலெல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த செயலெல்லாம் ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டு இருந்தார். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவர் சீயோன் மேலும் அவர் எருசலேமின் மேலும் வைராக்கியம் கொண்டவராய் இருக்கிறபடினால், தேவ பிள்ளைகள் மேலே வைராக்கியம் கொண்டவர்களாய் அவர் காணப்படுகிறபடினால், இந்த தாவீதின் மேலே ஆண்டவர் வைராக்கியம் கொண்டவராக அவர் காணப்பட்டபடினால் அவர் சொல்லுகிறார், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு, நியாயத்தினாலும் நீதினாலும் கர்த்தர் தாவீது சிங்காசனத்தோட ராஜபாரத்தையும் நிலைநிறுத்தும்படிக்கு, திடப்படுத்தும்படிக்கு, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே இல்லை என்று சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று இங்கே தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்திருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலவெளியில என கருமையான தெய்வ பிள்ளைகளை, சேனையின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று பார்க்கிறோம். அப்படியானால் சவுல் தாவீதுக்கு விரோதமாக செயல்பட்டதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்கிறதா இருக்கிறது. அப்படியானால் இதை செய்கிறவர் யார்? இதை செய்ய போகிறவர் யார்? இதை செய்து கொண்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால் கர்த்தர். அல்லேலூயா. தேவன். ஆமென். நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என கருமையான தேவன், இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்பதை, அல்லேலூயா, இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே, அல்லேலூயா, முன்னமே தூதன் மூலமாக அறிவிக்கப்பட்டவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். பிறப்பதற்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே தூதன் மூலமாய் அறிவிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 32-33 வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுகிறது. வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் எப்படிப்பட்டவராய் இருப்பார்? பெரியவராய் இருப்பார். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அவருடைய பிதாவாகிய என கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர்
யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு என்ன இல்ல, முடிவு இராது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு முடிவு இராது. இந்த ராஜ்யத்தை யாராலும் ஒழிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை விதமான தலைவர்கள் வந்தாலும் இந்த ராஜ்யத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அழிக்கவும் முடியாது, ஒழிக்கவும் முடியாது. இதற்கு என்ன இல்லை, முடிவு இல்லை, முடிவு இராது. என கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கு என்ன செய்வாரா, அரசாளுவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமுள்ள தேவன், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த தேவன், அந்த தேவன் தான் சொல்லுகிறார், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தை நான் என்ன செய்வேன், திடப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். நியாயத்தினாலும் நீதினாலோ நிலைப்படுத்துவேன், நிலைப்படுத்துவேன். அல்லேலூயா. அது நிலைப்படுத்தப்படும். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய நாமத்தினால, அவருடைய வைராக்கியத்தினால எல்லாம் நிலைநிறுத்தப்படும். ஆமென். அல்லேலூயா. நிலைநிறுத்தப்படும். ஏனென்றால் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆமென். கர்த்தரின் வைராக்கியத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். கர்த்தரின் வைராக்கியம் உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சிங்காசனத்தை நான் நிலைப்படுத்துவேன், திடப்படுத்துவேன். உன் ராஜபாரத்தை திடப்படுத்துவேன், நிலைநிறுத்துவேன். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு தொழிலையும், ஒவ்வொன்றையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை என்ன செய்வார் என்று சொன்னால், திடப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். உனக்கு விரோதமாக உன் தொழில் ரீதியிலே யார் எழும்பினாலும், உன் வேலை ஸ்தலத்திலே யார் எழும்பினாலும், உன் குடும்பத்திலே யார் எழும்பினாலும், உன் வாழ்க்கையிலே யார் எழும்பினாலும், அல்லேலூயா, உன் படிப்பிலே எப்படிப்பட்டவர்கள் எழும்பினாலும், அல்லேலூயா, கர்த்தருடைய வைராக்கியம் உனக்குள்ள இருக்கிறது. ஆமென். கர்த்தரின் வைராக்கியம், அவருடைய வைராக்கியம் உன்னை திடப்படுத்தும், அவருடைய வைராக்கியம் உன்னை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, சவுல் தாவீதுக்கு விரோதமாக அவன் எழும்பினதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்வீர்களானால் அதிலே நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளே, அவைகளை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், என கருமையான தேவ பிள்ளைகளே, அந்த 23ஆம் அதிகாரத்தில் சவுல் தாவீதுக்கு எத்தனை விதமான கேடுகளை அவன் உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது உயிரை அழிக்கும்படி அவன் தேடுகிறான். சிங்காசனத்திலிருந்து அவனை ஒழிக்கும்படி திட்டம் பண்ணுகிறான். ராஜபாரத்தில் இருந்து தள்ளிவிடும்படி பல முயற்சிகளை எடுக்கிறான், ஆட்களை அனுப்புகிறான். அவனுடைய உயிரை, பிராணனை வாங்குவதற்கு தேடுகிறதை பார்க்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில கூட தாவீது அனுபவத்தை போன்ற ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில இருக்கிறதா? உன் உயிரை வாங்குவதற்கு, உன் பிராணனை வாங்குவதற்கு பல ரூபங்களிலே, பல இடங்களிலே தேடுகிறார்களா? அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் தேடுகிறார்களா? தொழில் ரீதியிலே தேடுகிறார்களா? குடும்ப வாழ்க்கையிலே தேடுகிறார்களா? என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரின் வைராக்கியம் உனக்கு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி இத்தனை விதமான காரியங்களை அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த 23ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது அவைகளில் தாவீதுக்கு விரோதமாக இந்த சவுல் எப்படியெல்லாம் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தன் பிராணனை வாங்க தேடும்படி சவுல் புறப்படுகிறதை பார்க்கிறோம். யாருடைய பிராணனை வாங்க? தாவீதின் பிராணனை வாங்க, அவருடைய உயிரை வாங்க. அல்லேலூயா. அவருடைய பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது அறிந்தவனை உயிரை வாங்க அவன் தேடுகிறான் என்று தாவீது அறிந்தபடினால் இந்த தாவீது என்ன செய்தான் தெரியுமா? இந்த சவுலுக்கு பயந்து அவன் என்ன செய்தான்? சீப்பு வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே போய் இருந்தான் என்று பார். பிராணனை வாங்க தேடுகிறான் என்று தாவீது அறிந்தவுடனே சவுலுக்கு பயந்து அவன் என்ன செய்கிறான்? சீப் வனாந்தரத்தில் போய் ஒரு காட்டிலே அவன் வாழ்கிறதை பார்க்க இந்த காலவெளியில் நண்பு தேவ பிள்ளையே, இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? பயந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பயந்த ஒரு வாழ்க்கை. எந்தெந்த சூழ்நிலையில நீ பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உனக்குள்ள இருக்கிறதா? ஆமென். அல்லேலூயா. சவுலுக்கு பயந்து தன் பிராணனை வாங்க தேடுகிறான் என்று தாவீது அறிந்தவுடனே அவன் என்ன செய்கிறான்? சீப் என்கிற வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே போய் அவன் தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக, ஒரு காட்டிலே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தாவீது காணப்பட்டு இருந்தாலும் அவருடைய ராஜ்யபாரத்தை விட்டு, அல்லேலூயா, அவருடைய சிங்காசனத்தை விட்டு அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காணப்படுகிறவனாய் இருந்தாலும் இந்த சவுலுடைய மகனாகிய யோனத்தானை அல்லேலூயா கொண்டு தாவீதுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு அடைக்கலம், ஒரு ஆதரவு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் பிராணனை எந்த இடத்துல யார் வாங்க தேடினால் உனக்கு அங்கே இருந்தே கர்த்தர் ஒரு பாதுகாப்பை, ஆமென், உன்னை தைரியப்படுத்துவதற்கு, உன்னை திடப்படுத்துவதற்கு, ஆமென், உன்னை நிலைநிறுத்துவதற்கு கர்த்தர் எந்த இடத்திலிருந்து உனக்கு எழும்புகிறதோ அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு உருவாக்கி தருவார். ஆமென். ஏனென்றால் கர்த்தருடைய வைராக்கியம், தேவனுடைய வைராக்கியம் உன்னை திடப்படுத்தும், உன்னை நிலைநிறுத்தும்படி செய்யும். ஆமென். நடந்தது என்ன? 16ஆம் வசனத்துல, அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். தேவனுக்குள் தன் கையை திடப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, சவுலுடைய மகன் தான் யோனத்தான். ஆமென். சவுலுடைய மகன் யோனத்தான் தகப்பனுக்கு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற புத்தி இருக்குது, என்ன இருக்குது, இறுதி இருக்கு. ஆனா அதே தகப்பனுடைய அல்லேலூயா வித்திலே பிறந்த இந்த யோனத்தானுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் இருக்குது? அல்லேலூயா. ஆமென். தாவீதுடைய பிராணனை காப்பாற்ற வேண்டும், அவனை திடப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. அல்லேலூயா. இது எப்படி வந்தது? இதுதான் உண்மையான நண்பன். அல்லேலூயா. அல்லேலூயா.
இதுதான் ஒரு உண்மையான நண்பன், இதுதான் உண்மையான ஒரு ஐக்கியம், இதுதான் உண்மையான ஒரு பாசம். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, என கருமையான தகப்பனோடு கூட சேராமல் தகப்பன் செய்கிற காரியம் தவறு என்பதை இந்த யோனத்தான் சவுலுடைய மகன் அறிந்து தாவீதை நோக்கி காட்டுக்கு போகிறதை பார்க்கிறோம். அவன் போய் என்ன செய்கிறான்? அல்லேலூயா, தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்துகிறான். நீ பயப்படாதே என்று சொல்லி தைரியப்படுத்துகிறான். அவனுடைய கலக்கத்தை நீக்குவதற்கு திடப்படுத்துகிறான். அவன் வேதனை நீங்குவதற்கு திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனுக்குள்ள தன் கையை திடப்படுத்தினான். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியில் ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என கருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நேரலையில பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக குடும்பத்திலே யார் எழுப்பினால், அல்லேலூயா, எந்த ரூபத்திலே யார் எழுப்பினால், அல்லேலூயா, என கருமையான தேவ பிள்ளைகளே, சுற்றி இருக்கிறவர்கள் யார் எழுப்பினாலும் அந்த குடும்பத்திலிருந்து உன்னை திடப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வைராக்கியம் கிரியை செய்யும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது காட்டில் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து தன் நண்பனாகிய யோனத்தான் தாவீதை தேடி போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. காட்டிலே போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி அவன் சொல்லுகிறான் அடுத்த வசனத்தில், நீர் பயப்பட வேண்டாம். ஆமென். நீர் பயப்பட வேண்டாம். தன் நண்பனை பார்த்து, தாவீதை பார்த்து, நீ பயப்பட வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. என் தகப்பனுடைய கை, சவுலுடைய கை உன்னை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் என்னவா இருப்பார்? ராஜாவாயிருப்பீர். அல்லேலூயா. ஆமென். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அல்லேலூயா. அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா. நீ இஸ்ரவேலின் மேல் எப்படி இருப்ப? ராஜாவாயிருப்பார். நீ ராஜாவாயிருப்பார். ஏனென்றால் அல்லேலூயா, என கருமையான தேவப்பிள்ளையோட சிங்காசனத்தை, அவருடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறவர்களோடு இருக்கிறார். அவன் உன்னை நிலைநிறுத்தக்கூடியவர் இருக்கிறார். ஆகினாலே யோனத்தான் சொல்லுகிறான், சவுலுடைய மகன் சொல்லுகிறான், நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். என் தகப்பன் சவுலுடைய கை உன்னை, அல்லேலூயா, என்ன செய்யாது? கண்டுபிடிக்க மாட்டாது. ஆகினால நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பாய் என்று தன்னுடைய நண்பன், தன்னுடைய யோனத்தான் தன் நண்பனாகிய தாவீதை தைரியப்படுத்துகிறதை, திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த காலவெளியில உன்னோடு இருக்கிற நண்பன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறார்? நீ பழகிற நண்பன், நீ பழகிற உன்னுடைய தோழி எப்படிப்பட்டவளாய் இருக்கிறார்கள்? உன்னை திடப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட நண்பர்களோடு கூட உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய பழக்கம் இருக்கிறதா என்பதை இந்த காலவெளியில உன்னை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு என கருமையான கர்த்தருடைய, இன்றைக்கு நம்முடைய நண்பன் யார்? நம்முடைய தோழி யார்? தோழன் யார்? நாம் யாரிடத்துல நட்பு வைத்திருக்கிறோம்? எப்படிப்பட்டவர்களோடு கூட நட்பு வைத்திருக்கிறோம்? உன் அலுவலகத்திலே, நீ வாழ்கிற இடத்திலே, நீ தொழில் செய்கிற இடத்திலே, நீ படிக்கிற இடத்துல உன் நட்பு யாரோடு கூட இருக்கிறது? தாவீது யோனத்தானுடைய நட்பை நாம் அங்கே பார்க்கிறோம்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிப்பட்ட நட்பு பாருங்க. திடப்படுத்துகிற ஒரு நட்பு, தைரியப்படுத்துகிற ஒரு நட்பு. நீ ராஜாவா இருப்பாய் என்று அவனுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறதை பார்க்கிறோம், ஒரு உறுதிமொழி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நட்பு உரிய நண்பனோடு கூட நீ பழகணும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவனோடு கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும். அப்படிப்பட்டவன் உனக்கு நண்பனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை அழிக்கிறதோ, உன்னை கெடுக்கிறதோ, உன்னை ஒழிக்கிறதோ, அல்லது உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை செய்கிற அப்படிப்பட்டவருடைய நட்பு இருக்கக்கூடாது. ஆமென். யோனத்தான் என்ன செய்தான்? இந்த காலவேளை நண்பு தேவ பிள்ளைகளே, தாவீதை காட்டிலே தேடி போய் அவனை கண்டுபிடித்து அவன் கையை அவன் திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கையை திடப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ பிள்ளைகளை, அந்த அனுபவத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு நண்பனாக, ஒரு உண்மை உள்ள ஒரு நண்பனாக யோனத்தானை போல நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ஒரு நண்பன் என்று சொன்னால், அதே 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு எப்படி இருந்ததா? ஒன்றாய் இசைந்தது. பாருங்க, 2 இருதயமும் 2 ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்திருக்கிற, ஒன்றாய் இசைந்திருக்கிற ஆத்துமா. யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீதுடைய ஆத்துமாவும் எப்படி இருந்தது? ஒன்றாய் இசைந்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒன்றாய் இசைந்திருந்தது மாத்திரம் அல்ல, இந்த ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறதா? யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். ஆமென். தாவீதை எப்படி சிநேகித்தான்? தாவீதை எப்படி சிநேகித்தான்? ஆமென். உயிரை போல சிநேகித்தான். இன்றைக்கு நம்முடைய சிநேகம் எப்படி இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள உயிர் எப்படி இருந்து அந்த உயிர் அவன் வாழும்போது எப்படி இருக்கிறானோ அது போல சிநேகித்தான் யோனத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி சிநேகிக்கிறோம்? நம்முடைய சிநேகம் எப்படி இருக்குது? உயிரை கொடுக்கிற சிநேகமா, உயிரை எடுக்கிற சிநேகமா? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சிநேகம் எப்படிப்பட்ட சிநேகமாய் இருக்கிறது? இந்த சிநேகத்தை பாருங்க. யோனத்தானுடைய ஆத்துமாவும் தாவீது ஆத்துமாவும் ஒன்றாய் இசைந்திருந்தது, ஒன்றாய் இசைந்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா நீ பழகுற நண்பனோடு கூட இசைந்திருக்கிறதா? ஆமென், அல்லேலூயா. உயிரை போல சிநேகிக்கிற ஒரு சிநேகம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய சிநேகம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை எப்படி சிநேகிக்கிறோம்? உன் நண்பனை நீ எப்படி சிநேகிக்கிற? அல்லேலூயா. உன் புருஷனை எப்படி சிநேகிக்கிற? உன் மனைவி எப்படி சிநேகிக்கிற? உன் பிள்ளைகளை எப்படி சிநேகிக்கிற? உன் பெற்றோரை எப்படி நீ சிநேகிக்கிற? ஆத்துமாவலை சிநேகிக்கிறோமா? உயிரை போல சிநேகிக்கிறோமா? சபையை எப்படி நீ சிநேகிக்கிற? கர்த்தருடைய சபையை நீ எப்படி சிநேகிக்கிற? அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொன்றுக்கும் வாஞ்சிக்கிறோம். எப்போ சபை திறப்பாங்கன்னு வாஞ்சிக்கிறோம். திறந்திருக்கும் போது பேசலாம், திறந்திருக்கும் போது அடுத்த வாரம் போய்க்கலாம், அடுத்த மாசம் போய்க்கலாம், அடுத்த வருஷம் போய்க்கலாம். எத்தனை முறை நம்ம தள்ளணும். திருவிருந்தெல்லாம் வச்சுட்டு காத்துட்டு இருப்போம். திருவிருந்துக்கு அடுத்த மாசம் எடுத்துக்கலாம். இப்போ திருவிருந்து எப்ப கிடைக்கும்? ஆண்டவரை சிநேகித்தோமானால்
அவருடைய ஆராதனையோட தேவனுடைய ஆலயத்தை சிநேகிக்கிறவளாய் இருந்தார், அவருடைய பரிசுத்த பந்தியை சிநேகிக்கிறவளாய் காணப்பட்டார். ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்படும்? அல்லேலூயா. யோனத்தான் என்ன செய்தான்? தாவீது ஆத்துமாவை உயிரை போல சிநேகித்தான். இசைந்திருந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம் எப்படி சிநேகிக்கிறோம்? என கருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி சிநேகிக்கிறோம்? என கருமையான தேவ பிள்ளைகளே, எப்படி சிநேகிக்கிறோம்? தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி சிநேகித்தார், எப்படி திடப்படுத்தினார்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, 2 சாமுவேல் 7:24 பார்ப்போமானால், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவளை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவளுக்கு தேவனானி. அல்லேலூயா. என்றென்றைக்கும் அவருடைய ஜனமாக நீங்கள் நானும் இருக்கும்படிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் திடப்படுத்துகிறார். அவர் திடப்படுத்துகிறார். என்றென்றைக்கு அவருடைய ஜனமாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜனங்களை அவர் திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் திடப்படுத்துகிறார். அவர் திடப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தர் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய வைராக்கியம் நம்மை திடப்படுத்துகிறது. கர்த்தருடைய வைராக்கியம் நம்மை திடப்படுத்துகிறது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்றைக்கு தாவீதுக்கு விரோதமாக சவுல் எழும்பினான். சவுல் எழும்பி என்ன செய்தான்? தாவீது அவருடைய பிராணனை வாங்கவும், அவருடைய ராஜ்யபாரத்திலிருந்து தள்ளவும், அவருடைய சிங்காசனத்தை கவிழ்த்து போடவும், அவனை அழிக்கும்படி திட்டம் பண்ணுகிறதை நாம் இந்த காலவெளியில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வைராக்கியம் என்ன செய்கிறது? தாவீதுடைய சிங்காசனத்தையும் அந்த ராஜ்யபாரத்தையும் திடப்படுத்துகிறது, நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை திடப்படுத்தும், உன்னை நிலைநிறுத்தும் என்பதை இந்த காலவெளியில மறந்து போகாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை திடப்படுத்தும். அன்றைக்கு தாவீது சிங்காசனத்தை ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி நிலைநிறுத்தினது போல உன்னையும் உன் குடும்பத்தையும், உனக்குண்டான வேலையையும், உனக்குண்டான தொழிலையும், உனக்குண்டான பிள்ளைகளையும், உனக்குண்டான கல்வியையும், உனக்குண்டான ஊழியத்தையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை திடப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாக்கியத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்தி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தரின் வைராக்கியம், கர்த்தரின் வைராக்கியம் உன்னை திடப்படுத்தும், உன்னை நிலைநிறுத்தும். கர்த்தரின் வைராக்கியம் உன்னை திடப்படுத்தும், உன்னை நிலைநிறுத்தும். நீ எந்த நிலையில் இருந்தால், எந்த பயந்த நிலையில் இருந்தால், எந்த ஓடி போகிற சூழ்நிலையில் இருந்தால், எந்த கலக்கம் அடைந்திருந்தால், எந்த வேதனைக்குள்ள இருந்தாலும், எந்த துக்கத்துக்குள்ள இருந்தாலும், எந்த இடத்துல பதுங்கி பயந்து ஒதுங்கி வாழ்கிற சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும், இந்த காலவெளியில கர்த்தருடைய வைராக்கியம் உன்னை நோக்கி வருகிறது, உங்களை நோக்கி வருகிறது, நம்மை நோக்கி வருகிறது. எப்படிப்பட்ட காரியம் நோக்கி வருகிறது சொன்னால், உன்னை திடப்படுத்தவும் உன்னை நிலைநிறுத்தக்கூடிய கர்த்தரின் வைராக்கியம் உன்னை நோக்கி வருகிறது. ஆமென். அன்றைக்கு தாவீது பயந்தான், நடுங்கினான், உயிருக்கு பயந்து காட்டிலே போய், சீப் என்கிற வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டிலே போய் அவன் ஒதுங்கி பதுங்கி பயந்து வாழ்ந்திருந்தான். ஒரு ராஜா உயிரை வாங்க தேடுகிறான் என்று
அறிந்து ஓடி பயந்து வாழ்ந்தான். ஆனால் கர்த்தரோ அவருடைய சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யபாரத்தையும் திடப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் நீதியினாலும் நியாயத்தினாலும் நிலைநிறுத்தவும் திடப்படுத்தவும் தேவன் விரும்பினார். கர்த்தருடைய வைராக்கியம் எழும்பினது. அவனுடைய மகனையே கர்த்தர் எழுப்பினார். அவனுடைய மகனையே கர்த்தர் அனுப்பினார். அவனுடைய மகனையே கொண்டு தாவீதுடைய கையை திடப்படுத்தும்படி வைத்தார். அவனுடைய மகனுடைய வாயினாலே சவுலுக்கு அடுத்தது யோனத்தான் ராஜாவாய் வர வேண்டியவன் சொல்லுகிறான். நீ அடுத்து ராஜாவாய் இருப்பாய், உனக்கு பிறகு நான் ராஜாவாய் இருப்பேன் என்று அந்த கர்த்தருடைய வைராக்கியம் அவனுடைய வாயிலே சொல்லும்படி வைத்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சேனையில் கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அந்த வைராக்கியம் உள்ள தேவன் இந்த காலவெல்ல உங்களை பார்த்து சொல்லுகிறார். உன்னை திடப்படுத்தவும் உன்னை நிலைநிறுத்தவும் அவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த காலவெல்ல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். ஆண்டவரே, நீ எந்தெந்த நிலையில எந்தெந்த சூழ்நிலையில இந்த காலை ஆராதனை நீ பயந்திருக்கிற அந்த பயத்தை நீக்க இயேசு வந்திருக்கிறார். அன்றைக்கு யோனத்தானை அனுப்பி தாவீதை திடப்படுத்தி நீ பயப்பட வேண்டாம். இந்த காலவெளியில உன்னை நோக்கி பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். எந்த குடும்ப காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். உன் குடும்பத்தின் சூழ்நிலை கண்டு நீ பயப்பட வேண்டாம். உன் எதிராளியை கண்டு நீ பயப்பட வேண்டாம். பரவி வருகிற இந்த வியாதியை கண்டு நீ பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வைராக்கியம் இந்த காலவெல்ல நோக்கி வருகிறது. அந்த வைராக்கியம் உன்னை திடப்படுத்து. அந்த வைராக்கியம் உன்னை நிலைநிறுத்துகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை திடப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Glory, thank you Lord. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த நிலையில பயந்து இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே திடப்படுத்துகிறவரே, என்னை நிலைநிறுத்துகிறவரே, உங்களுடைய வைராக்கியம் எவ்வளவு பெரிதென்பதை, உங்களுடைய வைராக்கியம் எத்தனை விதமான மகத்துவம் என்பதை தாவீது வாழ்க்கையில செய்து அந்த ராஜ்யபாரத்தில் நிலைநிறுத்தினரே. ஆண்டவரே, எனக்கு விரோதமா, என் வாழ்க்கைக்கு விரோதமா, என் குடும்பத்திற்கு விரோதமா, என் தொழிலுக்கு விரோதமா, ஆண்டவரே வேலை ஸ்தலத்திலே விரோதமா, என் படிப்புக்கு விரோதமா, ஊழியத்திற்கு விரோதமா, எந்தெந்த சூழ்நிலை ஆண்டவரே எத்தனை காரியங்கள் சவுலை போல யார் எழுப்பி வந்தாலும் இந்த வைராக்கியம் ஆண்டவரே என்னை திடப்படுத்துகிறதப்பா. இந்த வைராக்கியம் என்னை நிலைநிறுத்துகிறது. ஆண்டவரே, வைராக்கியம் உள்ள கர்த்தாவே, என் சீயோன் மேலும் எருசலேமின் மேலும் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த தேவன் தாவீதின் மேல் வைராக்கியம் கொண்டு உடைய ராஜ்யபாரத்தை நிலைநிறுத்தினேன். உடைய ராஜ்யபாரத்தில் அவனை திடப்படுத்தி வைத்தீராங்க.
இன்றைக்கு நீர் மாறாதவராயிருக்கிறீர். இன்றைக்கு நீர் மாறாதவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. சீயோனிலே அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கன்மலையே, அவர் நான் என்று நம்பும் கன்மலையே. சீயோனிலே அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்று நம்பும் கன்மலையே, அவர் நான் என்று நம்பும் கன்மலையே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ
சீயோன் கண்மலை, அவர் உன்னை வைராக்கியத்தை கொண்டு உன்னை திடப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்தும்படி செய்வார். நீ நம்பும் பொழுது, நீ விசுவாசிக்கும் போது, நீ அவரையே சார்ந்து கொண்டு வாழும் பொழுது, எத்தனை பயங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தால் எல்லா சூழ்நிலையும் தாவீதுடைய ராஜ்யபாரத்தையும் அவருடைய சிங்காசனத்தின் திடப்படுத்தி நிலைநிறுத்தின கர்த்தர் உன்னையும் ஆண்டவர் இந்த காலை கர்த்தரின் வைராக்கியம் கொண்ட தேவன் சொல்லுகிறார், உன்னை திடப்படுத்துவார், உன்னை நிலைநிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, காலை பரிசுத்த ஆராதனை வேளை காய்மை துதிக்கிறோம். தெய்வமே, இந்த காலங்களிலே உடைய சன்னிதானத்திலே நீர் எங்களை கூடி வரும்படி செய்த ஆண்டவரே, நீ தந்த தயவுக்காக நன்றி அப்பா. நாங்கள் கூடின இடம் ஒருவேளை தேவனுடைய ஆலயமாய் இல்லாமல் இருந்தார் ஆண்டவர் அப்போஸ்தலனாய் சொன்னது போல, நீங்களே தேவனுடைய நாங்களே உமக்கு தேவனுடைய ஆலயமாய் இருந்து நீர் கொடுத்த கூடாரத்திலே கூடி ஒரு வீட்டிலே நாங்கள் இந்த நாளிலே ஆராதனை செய்ய உதவி செய்திருக்காய். இந்த ஆராதனை வேளையிலே சோர்ந்து போய் பலனற்று கலக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, பல குடும்ப பாரங்களோடு கூட நாங்கள் அமர்ந்திருந்தார். எங்களை திடப்படுத்து, எங்களை நிலைநிறுத்தின கர்த்தர் எங்கள் மேல் வைராக்கியம் கொண்டு தாவீதுடைய சிங்காசனத்தையும் ராஜபாரத்தை நிலைநிறுத்தின கர்த்தர் நீரப்பா. அந்த தேவன் இந்த காலவெளியில அந்த வாக்கியத்தை ஒவ்வொருக்கும் நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துங்கப்பா, உடைய பிள்ளைகளை திடப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. உடைய வைராக்கியம் ஆண்டவரே தொழிலிலே இறங்கட்டும், வேலை ஸ்தலத்தில் இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும், பிள்ளைகளுடைய எதிர்கால படிப்பில் இறங்கட்டும், வாழ்க்கையில இறங்கட்டும், ஊழியத்தில் இறங்கட்டும். ஒவ்வொரு காரியத்தில் இறங்குவதா இறங்கட்டும் ஆண்டவர். பிள்ளைகளுக்கு இறங்குவதா கர்த்தரின் வைராக்கியம் இறங்கட்டும் ஆண்டவர். சேனையில் கர்த்தருடைய வைராக்கியம் ஒவ்வொரு வாழ்க்கையில இறங்குவதாக இறங்கட்டும் ஆண்டவர், இறங்கட்டும் ஆண்டவர். நாங்கள் நம்புகிற கண்மலை கிறிஸ்து நீர்தான இறங்கி கிரியை நடப்பீங்க அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கி கிரியை நடப்பீங்க. ஒவ்வொருவரையும் திடப்படுத்து, ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தாவீதுக்கு கொடுத்து ஆண்டவரே மீண்டும் ஆண்டவர் சிங்காசனத்தில் நிலைநிறுத்தின கர்த்தர் நீராக திடப்படுத்தி வைத்த கர்த்தர் நீராக வாக்கியத்துக்குள்ளே உள்ள பிள்ளைகளை வைத்து நடந்து காலை பரிசுத்த ஆராதனை கூடி வந்த பிள்ளைகளை அங்கங்கே நேரலையிலே தன்னுடைய இல்லத்தில் அமர்ந்து ஆண்டவரே இந்த சபையின் ஐக்கியத்தோடு பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளை மற்றும் ஆண்டவரே இந்த நேரலையில யாரெல்லாம் ஆண்டவரே இந்த சபையில் ஐக்கியம் இல்லாதவர்கள் யாரெல்லாம் பார்த்தவர்கள் எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நிலைநிறுத்துங்க, திடப்படுத்துங்க. கர்த்தர் கிருபை இரக்கத்தை வைத்து நல்ல சுகபலன் ஆரோக்கியம் தீர்க்காயப்படுத்தி சுகமான வாழ்வை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வருகை மட்டும் நடந்து ஆசீர்வதி பலப்படுத்தி பெறுகிறார். பிறகு நாளை காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீரா. சுகவேறுமாறுகளுக்கு விடுதலை சுகத்தை ஆறுத்து கொடுத்து பாதுகாத்து சுகத்தை பலத்தை ஆறுத்து கொடுத்து நடந்து சபையுடைய குடும்பத்தை இந்த வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி தகுதி கொடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கையில வைராக்கியத்தோடு மக்கள் வாழ உதவி செய்யும். எல்லா மகிமை கனத்துதி ஸ்தோத்திரமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியோட ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் என்றென்றைக்கு எப்பொழுதும் நிலைத்திருப்பாராக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பார். சமாதானத்தின் தேவன் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் உங்களோட உள்ளத்தில் இல்லத்திலும் ஆளுகை செய்து கிருபை வைத்து தாங்கி நடத்துவாராக. ஆமென். கர்த்தர் சுத்தமானால் வருகிற வாரம் சனிக்கிழமை 15ஆம் தேதி அரசாங்கத்துடைய சூழ்நிலை சரியான முறையில் அறிந்து அந்த ஜெபத்தை இந்த இடத்துல நம்ம வைக்கலாம். அதை விசாரித்து உங்களுக்கு நான் தொலைபேசி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆமென்.